World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வளர்ச்சி தினேஷ்ராஜா ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கங்க ஐயா. வணக்கம் சார். ஐயா பார்த்திங்கன்னா சஷ்டிக் டூரிசம், சஷ்டிக் பப்ளிகேஷன், சஷ்டிக் அகாடமி, அந்த மாதிரி நிறைய வகுப்புகள் எடுத்தாலும் இந்த சஷ்டிக் வெல்னஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் பார்த்திங்கன்னா எல்லோரும் வாழ்க்கையில் இயல்பாக நமக்கு தேவையான விஷயங்களை தனியாக ஒரு சப்ஜெக்டாகவே எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த வகையில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ அது பார்த்திங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட்டு. ஸோ எல்லோரும் பணம் சம்பாதிக்கிறோம். ஸோ அதை எங்கே நம்ம லாக் பண்ணிக்கிறோமா, நம்ம கரெக்டாக ப்ராப்பராக எப்படி ஹேண்டில் பண்ணுறோமா, சேமிக்கிறோமா, செலவழிக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜாதக ரீதியாக அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா இயல்பாக நமக்காக சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கங்க சார். வணக்கம் சார். இந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்க சார். இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக இந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு தேவையான சப்ஜெக்ட் தான். நம்ம சஷ்டிக் வெல்னஸ்கார் சார்பாக நிறையா கவுன்சிலிங்ஸ் கூட கொடுத்துட்ருக்கோம், மணி எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்ட்னே சொல்லலாம். மணியை கையாளுறதுக்கு ஒரு கலை. அது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது. அதில் நிறைய பேர் அடிபட்டு அதில் அனுபவத்தை நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. சில பேருக்கு நேச்சுரலாகவே அந்த விஷயங்கள்லாம் வரும். ஸோ எப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் இதை எப்படி நம்ம அணுகணும்னா, ஜோதிடர் மூலியமாக அணுகும்போது நம்ம நிறைய விஷயங்களை சிறப்பாக பண்ண முடியும். ஏன்னா ரியாலிட்டியில் நிறைய பேர் மணி சார்ந்த விஷயங்களை நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு அந்த அட்வைஸ் ஒத்து வருமா, நம்மளால் அதை செய்ய முடியுமா, நம்ம ஜாதகத்துக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் இந்த மணி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். முதல் ஸ்டெப்பே மணி மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னா, நாம் இன்கம் எந்தெந்த வழிகளில் ஏர்ன் பண்ண முடியும்னு பார்க்கணும். மணி மேனேஜ்மெண்ட் யாருக்கு வேணும்? பணம் நல்லா சம்பாதிக்கிறவங்க தான் மணி மேனேஜ்மெண்ட் தேவை. பணமே சம்பாதிக்கிறவங்க ஃபஸ்ட்டு நான் சம்பாதியுமே பண்ணல அப்படி எப்படி நான் மணியை மேனேஜ் பண்ணுறதுங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நல்ல இன்கம் வரத்துக்கான விஷயத்தை நம்ம உருவாக்கணும். அந்த இன்கம்மை எந்த வழியில் நம்ம உருவாக்க முடியும்? உத்தியோகத்துக்கு போக முடியுமா, பிஸ்னஸ் பண்ண முடியுமா, அல்லது ஒரு கமிஷன் பேஸ்டு பிஸ்னஸா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸா, இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் ஃபீல்டா, சர்வீஸ் ஃபீல்டா, கவர்மெண்ட் ஜாப்பா, இல்லை ஃபாரின் போய் செட்டில் ஆகிறதா, இந்த மாதிரி எந்த துறை மூலமாக நமக்கு வருமானத்தை ஈட்ட முடியும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நேச்சுரலாக எந்த வேலைக்குமே போக மாட்டாங்க. ஃபேமிலி சொத்து இருக்கும், வாடகை வரும், காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை விட்டுருப்பாங்க. ஸோ அதன் மூலிமா கூட உழைக்காத வருமானங்கள் வரும். அந்த மாதிரி எந்த வழியில் நமக்கு வருமானம் வருங்கிறத முதல்ல டிசைட் பண்ணால் தான் நம்ம இந்த மணி மேனேஜ்மெண்ட்குள்ளேயே போக முடியும். அதை ஜாதக ரீதியாக நம்ம சிறப்பாக பார்த்து சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஐடியா அதெல்லாம் கிடைக்கும். ரொம்ப சிறப்புங்கய்யா. முதல்ல பணம் எப்படி நம்ம உருவாக்கணும், நமக்கு கைக்கு கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் அதை ஹேண்டில் பண்ணுறது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் தனிப்பட்ட முறையில் மாறும். 2ஆம் அதிபதியா 11ஆம் அதிபதியா எந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது கிரகத்தை வச்சு நம்ம நம்மளுடைய வருமானத்தை நம்ம டிசைட் பண்ணுறதுங்களா, இல்லை நம்ம செய்யக்கூடிய தொழில் முறைகளில் இது டிசைட் பண்ணுறதுங்களா? இதை பற்றி கொஞ்சம் ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்கய்யா. பொதுவாக இந்த வருமானம் அப்படிங்கிற விஷயத்தை ஜோதிடத்தில் கிரகம், பாவம், நட்சத்திரம், ராசி அந்த மாதிரி இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். அதில் குறிப்பாக இது சம்மந்தமான ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்கேன், கேரியர் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு. அந்த புத்தகத்தில் மாந்தி அடிப்படையாக வச்சு, லக்ன புள்ளி அடிப்படையாக வச்சு, கரணத்தை அடிப்படையாக வைத்து, அதிக பாகை கிரகத்தை அடிப்படையாக வச்சு, 2வது நட்சத்திரம் சம்பத்து தரையை வச்செல்லாம் நம்ம மிக சிறப்பாக ஒரு புக்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதன் மூலமாக நமக்கு அக்யூரஸியாக துல்லியமாக எந்த தொழில் பண்ணால் ஜெயிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல் நம்ம அந்த மணி வரதை வச்சு எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். ரொம்ப சிறப்புங்க. பட் ஆனால் எங்களுக்கு இந்த இன்கம் வர்றதில் பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாடகை வருமானமாக, திடீர் அதிர்ஷ்டமாக, உழைக்கக்கூடிய வருமானமாக, இந்த ஒயிட் கலர் ஜாப் அப்படிங்கிற மாதிரி சில பேர் உட்காந்த இடத்துலையே சம்பாதிக்கிறாங்க. சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க, ஆனால் வருமானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்ணில் எட்டாக்கனியாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம எந்த இடத்துல உழைப்பை போட்டால் வருமானம் கிடைக்கும், எந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டால் வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்க முடியுங்களா ஐயா? நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுலையே இந்த கான்செப்ட்லாம் வந்துடும். இப்போ ஒருத்தங்களுக்கு 2-5 தொடர்பு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தன்னுடைய புத்தி மூலமாக, தன்னுடைய நுண்ணறிவு மூலமாக, ஐடியாஸ் மூலமாக உட்காந்த இடத்துல இருந்தே ஈஸியாக சம்பாதிப்பாங்க. பெருசாக கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இதே சில பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ 2-3 தொடர்பு இருக்கும். இந்த 2-3 தொடர்பு இருக்கிறவங்களாம்
அலைஞ்சு திரிஞ்சு தான் சம்பாதிக்க முடியும். ஏன்னா 3ஆம் இடங்கிறது ட்ராவல், குறுகிய தூர பயணம்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய ட்ராவல் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய சூழல் வந்து அவங்களுக்கு வரும். அப்போ யார் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, யார் உட்காந்த இடத்துலேருந்தே சம்பாதிப்பாங்க, இல்லை சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பினாமி அமௌண்ட் வரும். 2-8 சம்மந்தம் இருக்கிறவங்களுக்குலாம் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சம்பாதிக்கிற பணத்தை உங்களுக்கு கொடுத்து வைக்கிறேன், நீங்கள் எனக்கு வந்து கேட்குறப்ப கொடுங்க, அல்லது அதுக்கு வட்டி மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி முதலீடுகள் பண்ணி வைப்பாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு பாவ தொடர்பு இருக்குது, கிரக தொடர்பு இருக்குது, அப்படி நம்ம அழகாக எடுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை வச்சு அதை எப்படி சேமிக்கணும் அல்லது எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வந்து அந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக நமக்கு வந்துடும். கரெக்டாக அந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்களும் வந்து ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஏன்னா ஒரு பணம் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறது கூட ஒரு ஈஸியாக உள்ளே வந்துடுது. ஸோ அதன் பிறகு அந்த பணத்தை வந்து பேங்க்கில் போட்டு வச்சா நமக்கு வந்து சேஃபாக இருக்குமா, ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ஏதாவது ஈக்விட்டி ஷேர்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா, நிலத்தில் போட்டால் நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்குமா, இல்லை ஏதாவது வந்து ஃபிக்ஸ்டு அசட் மாதிரி ஏதாவது பஸ்ஸஸ் வாங்கி விடுறது, கார் ஏதாவது நம்ம வெஹிக்கிள் வாங்கி இது மாதிரி விடுறது. ஸோ இது மாதிரி நிறைய வேரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பணத்தை நம்ம எந்த மாதிரி முதலீட்டில் பண்ணால் நம்ம அதை வந்து தற்காத்து அதை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருக்க முடியும், வளர்ச்சி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியுங்களா? நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடத்தில் இந்த ராசி கட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலையெழுத்தை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இந்த மணி மேனேஜ்மெண்ட் விஷயத்தில் நிறைய பேர் வந்து சம்பாதிக்கிற பணத்தை எப்படி மல்டிபிள் ஆக்குறது, அதில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது, முதலீடு பண்ணுறதுன்னு கேட்பாங்க. இப்போ ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்து 2-11 தொடர்பு இருந்தால் அவங்க என்ன பண்ணலாம், தங்கத்தை நிறைய சேமிக்கலாம், தங்கத்தை வாங்கி வைக்கலாம். அதே மாதிரி செவ்வாய் பலமாக இருந்து 11ஆம் இட தொடர்பு இருந்ததுன்னா லேண்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம், அது மூலயமா லாபம் அவங்க எடுக்க முடியும். இப்போ சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேண்டு வாங்கினேன், அந்த லேண்டு வந்து ஒரு சென்டே வந்து 5 லட்ச ரூபா தான் இருந்துச்சு, இன்றைக்கி அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகிருச்சு, இப்போ சென்ட் வந்து 20 லட்ச ரூபாய்க்கு போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்குலாம் செவ்வாய் பலமாக இருந்து 2-11 தொடர்பாகும். அதுமாதிரி 4ஆம் பாவம் நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அதில் சில பேர் ட்ரேடிங் பண்ணுவாங்க, சில பேர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. 5ஆம் இடம் நல்லா இருக்கிறது, ராகு நல்லா இருக்கிறது, 5-8-11 தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாக நல்ல ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் என்ன பாவம் நல்லா இருக்குது, என்ன கிரகம் நல்லா இருக்குது, லாபஸ்தானத்தோட வருமானஸ்தானத்தோட யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து துல்லியமாக அவங்களுக்கு ஐடியாஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். அதேமாதிரி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பணம் வந்து கையில் தங்காது, எவ்வளோ பணம் வரும், அந்த பணத்தை லிக்யூடாக ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுக்கவே முடியாது. அவங்க வந்து இப்போ என் அக்கௌண்ட்டில் வந்து நான் ஒரு 5 லட்ச ரூபா கூட வச்சுக்க முடியாது, ஈவன் 50,000 கூட வச்சுக்க முடியாது, நான் மினிமம் பேலன்ஸை தான் மெயின்டைன் பண்ணுவோமாங்க. ஆனால் அவங்கள்ட்ட வந்து லேக்ஸ் கணக்கில் பணம் வரும், லேக்ஸ் கணக்கில் பணம் வெளியில் போகும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்புள்ள ஜாதகம் என்ன பண்ணணும்னா நிறைய கடன் வாங்கி வச்சுக்கணும், நிறைய கமிட்மெண்ட்டை உருவாக்கிக்கணும். அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் பணம் வந்துடும்னு சொல்லலாம். அவங்களால பணத்தை சேமித்து கடன் இல்லாமல் நான் வீடு வாங்குகிறேன், கடன் இல்லாமல் ரெடி கேஷ் கொடுத்து கார் வாங்குகிறேன் அப்படி பண்ணவே முடியாது. இப்போ ஒரு கோல்டு வாங்கணுன்னா கூட மாதம் ஒரு 5,000 ரூபா, மாதம் ஒரு 50,000 கோல்டு சீட்டு போட்டு தான் கோல்டு வாங்க முடியும். கார் வாங்குறாங்கன்னா 10 லட்ச ரூபா காரை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டி அவங்க க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. வீடு வாங்குறாங்கன்னா 1 கோடி ரூபா வீடு வாங்கிட்டு கூட இஎம்ஐ கட்டி க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களும், லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்து 2ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்து இதெல்லாம் 12ஆம் பாவத்தோட தொடர்பாயிடும். அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா வருமானம் வந்த வேகத்துக்கு திரும்பி போயிடும், விரயமாகும், வந்த லாபம் விரயமாகும். அப்போ நீங்கள் கமிட்மெண்ட்டை உருவாக்கிக்கிட்டால் தான் திரும்பி அதெல்லாம் உங்களுக்கு அசட்ஸாக சேரும், திரும்பி அதெல்லாம் ஒரு பல்க் மணியாக வரும். நான் வந்து அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து பேங்க்கில் தான் நான் அக்கௌண்ட் வச்சுக்குவேன், கையில் தான் அக்கௌண்ட் வச்சுக்குவேன்னு நினச்சிங்கன்னா தேவையில்லாத அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி வரும். அப்போ அது பிரச்சனையே கொடுத்துரும். இப்படி நாம் ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப சிறப்பான விளக்குங்கய்யா. ஸோ இப்போ இந்த மாதிரி எங்களுக்கு அமைப்பு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தசா புத்திக்கு வந்து ஒரு சில தொழில்கள் மாறும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அப்போ அந்த தசா புத்திகளுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு டைம் நாங்கள் மாற்றிக்க வேண்டியிருக்குமா? ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது, இதை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கய்யா? தசாபுக்தி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மணி மேனேஜ்மெண்ட் விஷயத்தில் இன்றைக்கி எல்லாருமே லாக் ஆகிறது இந்த பாயிண்டில் தான். என்ன ரீசன்னா, பணம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கும், பணம் நல்லா வருதில்ல, அப்போ நம்ம கடன் வாங்கி ஈஸியாக கட்டிட முடியும்னு சொல்லிட்டு நிறைய கமிட்மெண்ட்ஸை உருவாக்கிடுவாங்க. ஒரு 5 வருஷம் அவங்க நல்லா போகும், இஎம்ஐலாம் எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் பர்டனே இல்லாமல் அழகாக மந்த் ஆன் மந்த் அந்த டேட்டில் அவங்க அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும், கட்டிடுவாங்க. ஒரு 5ஆவது வருஷம் முடிஞ்சு 6ஆவது வருஷம் போகும்போது கமிட்மெண்ட் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதுக்கான பணம் வராமல் பணம் அப்படியே வந்து இன்கம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ நிறைய பர்டன் ஆகி கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க, ஒரு ஃபினான்ஷியல் லாக்குக்குள்ளே போவாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு சூழல் அப்படின்னா, அவங்க லாங் டைமாக ஜாதகம் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ ஜாதகம் பார்க்குறப்ப டைம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்,
அடுத்த 2 வருஷத்துக்கு ஓஹோன்னு இருக்குன்னு சொல்லி ஜோசியர் சொல்லிடுவாங்க. அப்போ இவங்களும் அதை நம்பி என்ன பண்ணிடுவாங்க, நிறையா கமிட்மெண்ட்ஸை உருவாக்குவாங்க. அப்போ கமிட்மெண்ட்ஸை உருவாக்கும் போது நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு 20 வருஷம் வரைக்கும் இஎம்ஐ போடுறீங்கன்னா அந்த 20 இயர்ஸ்க்கு உங்கள் டைம் நல்லா இருந்தால் தான் மாதம் இஎம்ஐ கட்ட முடியும். இல்லை ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 7 வருஷம் தான் உங்களுக்கு டைம் நல்லாயிருக்கு, 10 வருஷம் தான் டைம் நல்லா இருக்குன்னா அதுக்குள்ளவே நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வேறு ஏதாவது ஒரு பல்க் அமௌண்ட் வர மாதிரி ஒரு சோர்ஸை உருவாக்கி சீக்கிரமாக கடன் கட்டி முடிச்சிடணும். உங்களுக்கான பேட் டைம் வரும்போது கமிட்மெண்ட்டை ஃபுல்லாக குறைச்சிடணும். அப்போ இதுதான் வந்து ப்ரியராக பிளான் பண்ணிக்கிறது, லாங் டேர்மாக யோசிக்கிற விஷயம்னு அர்த்தம். அப்போ எப்போயுமே ஜாதகம் பார்க்கும்போது அந்த மணி சார்ந்த விஷயத்திற்கு ஒரு கமிட்மெண்ட்டை உருவாக்குறீங்கன்னா மினிமம் ஒரு 10 வருஷத்துக்கு எப்படி இருக்குங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஷார்ட் டைமாக 1 வருஷத்துக்கு நல்லா இருக்குது, 2 வருஷத்துக்கு நல்லா இருக்குன்னா தயவு செஞ்சு எந்த கமிட்மெண்ட்டும் உருவாக்காதீங்க. உருவாக்குனா அது திரும்பி லாக் ஆகும், அதை கட்டத்துக்கு கடன் வாங்குவீங்க, அப்புறம் சொத்தை விற்று கடனை கட்டுற சூழல் வரும், மன உளைச்சலாகும், உடம்பு கெட்டு போகும், இப்படி பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அப்போ அந்த மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது லாங் டேர்ம் டிசிஷனாக இருக்கணும். ரொம்ப சிறப்பான விளக்குங்க. இப்போ ஒரு தொழில் போயிட்டுருக்கு, அதில் ஒரு லாபம் வந்துட்டுருக்கு, அடுத்து வரக்கூடிய தசாபுத்தி எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தால், ஸோ குடும்ப ஜாதகத்தை பார்த்துட்டு இது வேறு யாருடைய பேரில் அதை வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு டெம்பரவரியாக ப்ராக்ஸியாக, ஸோ அந்த மாதிரி ஏதாவது தப்பிக்க வழி இருக்குங்களா? டெம்பரவரியாக வேறு ஷிஃப்ட் பண்ண வேறு ஒருத்தர் பேருக்கு, அதாவது தம்பி பேர்லையோ இல்லாட்டி அண்ணன் பேர்லையோ அம்மா பேர்லையோ, ஸோ இந்த மாதிரி வந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் வழிகள் இருக்குங்களா? அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலாங்களா? இது நிச்சயமாக அந்த மாதிரி பண்ண முடியும். அது வந்து எப்படின்னா, பிரச்சனையை நம்ம எந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ பொதுவாகவே நீங்கள் ஒரு நல்ல சிறந்த ஜோதிடர்கிட்ட வழிகாட்டுதல் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவார், உங்களுக்கு லாங் டைமாக ரொம்ப காலத்துக்கு தொழில் உங்கள் பேரில் பண்ணால் கஷ்டம்தான். அப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்கள் பேரில் பண்ணாமல் யார் பேரில் தொழில் ஆரம்பித்தா ஒரு 25 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் போகுமோ அவங்க பேரில் ஆரம்பிக்கிறது பெஸ்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் கொண்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை வரும். அப்போ அந்த பேரை மாற்றுறதும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான், மாற்றிக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை சார்ந்த டிசிஷன்ஸை எடுத்து ப்ராப்பராக அது நமக்கு ஒத்து வருமா ஒத்து வராதான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒத்து வரக்கூடியவங்களுடைய பேரில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த துறை பிஸ்னஸ் நமக்கு நல்லா இருக்குமோ அந்த துறையில் போகிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இல்லைனா என்ன ஆகும்னா, ஒத்து வராத துறையில் போனால் அது நஷ்டமாகவும் பிரச்சனையாகவும், அதை விட்டுட்டு நம்ம திரும்பி வந்து ஒரு என்ன சொல்கிறது, எதுவுமே இல்லாத ஒரு ஐடியலாக இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிடும். ஸோ அப்போ வந்து எதையுமே முன்கூட்டியே டிசிஷன் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. பட் இதுக்கான பரிகாரங்கள்லாம் இருக்குது. வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம், தாந்திரிக பரிகாரம் பண்ணலாம், கோயில் பரிகாரம் பண்ணலாம். அந்த மாதிரி பரிகாரங்களை கண்டுபிடிச்சி அதை சின்சியராக செய்யும்போது எப்படிப்பட்ட மணி ப்ராப்ளத்தில் இருந்தாலும் அதில் வெளியில் வரதுக்கான ஆப்ஷன்ஸ் நமக்கு வரும். அதை நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். ரொம்ப ஒரு சிறப்பான விளக்குங்க. இது வந்து எல்லாரும் அடிப்படையிலேருந்து தெரிஞ்சக்கூடிய ஒரு ஆழமான விஷயங்கள். நம்முடைய சுய ஜாதகம் என்ன சொல்லுது, என்ன தொழிலில் நமக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்ல வருது, ஸோ அதை யார் பேரில் சொல்ல வருது, என்ன தொழில் சொல்ல வருது, அதை எப்படி பண்ணால் நமக்கு வருமானம் கன்சிஸ்டன்சியாக நமக்கு கிடைக்கும், வர்ற வருமானத்தை நம்ம கன்சிஸ்டன்சியாக வந்து அதை மேம்படுத்திக்கணும்னா எங்கே கொண்டு போய் முதலீடு பண்ணணும், யார் பேரில் முதலீடு பண்ணணும், என்ன திசையில் முதலீடு பண்ணணும், எந்த திசை புத்தியில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆழமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இங்கே. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன கிளாஸ் இல்லாமல் ஒரு பெருசாக தான் இருக்குன்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வகுப்பு எப்போ எடுக்கிறீங்க, இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. இந்த மணி மேனேஜ்மெண்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நான் சஸ்டிக் வெல்னஸ் கேர் சார்பாக எடுக்க போகிறேன். இந்த வகுப்பு வந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மாலை 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நடைபெற போகுது. இந்த வகுப்பில் மணி சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ பணம் எப்படி எந்த வழியில் வருமானம் வரும், அந்த பணத்தை எப்படி சேமிக்கிறது, அந்த பணத்தை எப்படி முதலீடு பண்ணுறது, யாருக்கு கடன் வரும், அந்த கடன் எப்படிப்பட்ட கடனாக இருக்கும், வெஹிக்கிள் லோனா, எஜுகேஷன் லோனா அல்லது ஹோம் லோனா, இந்த மாதிரி விஷயங்கள், அந்த கடனை எப்படி அடைக்க முடியும், அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் பிளாக் அப்படின்னு சொல்லக்கூடிய டவுன்ஃபால் வந்து எந்தெந்த காலகட்டங்கள்லாம் வரும், எந்தெந்த காலகட்டங்களில் அவங்க ஃபினான்ஷியல் சக்ஸஸ் ஆவாங்க, அதுக்கு அந்த மாதிரி சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி பரிகாரம், லாக்கில் இருந்தால் அந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு என்ன மாதிரி பரிகாரம், இப்படி பல்வேறு விதமான கோணங்களில் இந்த வகுப்பில் நிறையா சிறப்பம்சங்கள் வாய்ந்த பாடத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதற்கான கட்டணம் வந்து 999 ரூபாய். ஸோ ஒரு 3 மணி நேர வகுப்பாக அது நடைபெறும். மிக சிறப்பான ஒரு வகுப்பாக இருக்கும். வாய்ப்பு இருக்கிறவங்க, மணி மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதில் கலந்து கொள்ளலாம். ரொம்ப சிறப்பான வெளியே விளக்குங்க. ஸோ நாங்களும் ரொம்ப அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தகவலையும் ஒரு சிறப்பான வகுப்பையும் வந்து எங்களுக்காக நடத்துகிறதா இருக்கீங்க. இதை நாங்களும் அவளோட எதிர்பார்க்கிறோம். இந்த தகவலை சொன்னதுக்காக எங்களுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் சார்பாக எங்களுடைய சிரம் சார்ந்த அன்பான வணக்கங்கள். நன்றிங்க. நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.